இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2026 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:25. லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி சப்தமி. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இரவு 7:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. என்ற சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அடித்தளத்தை அமைக்கவும் செய்வீங்க. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல உற்சாகமான மன ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எளிமையான வேலைகளை இன்று செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபார துறையில ஆதாயமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். வீட்டுல சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். தூர தேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலையில உங்களுடைய நிலையை உறுதி செய்தும் கொள்வீங்க. நம்பியவர்களிடத்துல இருந்து சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களை குறை கூறி தெரிந்தவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வயது வந்த பிள்ளைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணப்புழக்கமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமும் ஆவாங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுக்கு ஏதாவது தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மாலை நேரத்துல வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல புதுவிதமான சூழல்களும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும்.
சக ஊழியர்களினான பொறுப்புகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். என்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு வெளியூர்ல இருந்து ஊக்கம் தரக்கூடிய வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அன்புடனும் புரிதல்களுடனும் இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக உறவை சிறப்பாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் உணர்வீங்க. சில நல்ல வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி உங்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில் துறையில ஏற்படுகின்ற போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று எடுத்த வேலைகளை சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலையில அவசரப்படவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். சில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஏதேனும் ஒரு வழியில லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் முறை தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு கலைநுட்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் செய்வதும் நல்லது. வேலைக்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மையான மனநிலையுடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல சில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களினால அலைச்சல்களும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கும். விருப்பமான விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. திறமையாக கையாளவும் செய்வீங்க. தியான பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாளை நல்ல திட்டமிடுதல்களுடன் பணியாற்றவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட பணிகளிலும் சில புதிய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால உறவு பிணைப்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முடிந்த அளவிற்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து தட்டாமல் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உறவினர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரை நம்பியும் பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதில ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கல்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை முடிப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல குறிப்பிடத்தகுந்த நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொழிலதிபர்களுக்கு தங்களுடைய தொழில புதிய தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மனதிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய சந்திப்புகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆகியும் கொள்வீங்க. முடிவெடுக்கும் திறமைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களிடத்துல இன்று உறுதியாகவும் உணர்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவிலை என்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. என்ற பலன்கள் கலந்தே காணப்படும். வியாபாரத்துல சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்துல குறைவிருக்காது. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். ஏதாவது ஒரு செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு ஏதாவது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சில அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூதாட்டங்களிலும் சரி, பந்தயங்களிலும் சரி ஈடுபடவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று துணிச்சலோடு எந்த ஒரு வேலையையும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்தது என்ன வந்தாலுமே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. இன்று நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பழகுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சில ஆயுதங்களையும் நெருப்பையும் பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். போட்டிகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்கள்ல திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தகவல் தொடர்பு துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல பரபரப்பாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு முறைப்படி வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக அன்பை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று சில கஷ்டமான நேரங்களிலும் உங்கள் துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பணமும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று சீராகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாகவும் குதூகலமான போக்கும் காணப்படும். நினைத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நற்பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி ஆசைப்பட்டதை வாங்கியும் தருவீங்க. இன்று பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். அரசாங்க அலுவலகங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்னதான் கவனமாக இருந்தாலுமே சில நேரங்கள்ல யாராவது உங்களை வம்புக்கு இழுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலம் வாங்கும் பொழுது
சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அரசு வேலையில சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும், மகிழ்ச்சியும் உண்டாகும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் அகந்தையான போக்கினை கண்டிப்பாக பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகள்ல உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய யோசனைகளும் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்குறைகளும் நீங்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடவும் வேண்டாம். சுப வேலைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. கடன் வாங்குவதிலும் கூட கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதன்படி நடந்தும் கொள்வீங்க. இன்று வேலைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும். சில தேவையற்ற கவன சிதறல்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உறவினர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை யாரிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. சில ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடைபெறும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். கலைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில லாபகரமான செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை உணர்வுகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். இப்பொழுது மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே சமயத்துல கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான நேரத்துல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய பேச்சுக்களை அக்கறையாக கேட்பதும் நல்லது. சிலர் உங்களை சீண்டி பார்க்கவும் செய்வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே வீண் சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் அமையும். எந்த ஒரு செயலிலுமே புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த குறைகளும் குறையும். எதிர்பாராத விதத்துல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிகப்படியான வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க சலிப்பாகவும் உணர்வீங்க. சில விலை மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். சில சாதகமான விளைவுகளும் எதிர்பார்க்கலாங்க. கூடுதலாக வேலைகள் செய்வதன் மூலமாக மற்றவர்களிடத்துல நன்மதிப்பும் உண்டாகும். பணியின் தரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அன்பும் அரவணைப்பும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிடிப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதை செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்று அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். இதனால நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை ஆகியவற்றில முன்னேற்றமும் உண்டாகும். விவசாய தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு புதியதாக நிலம் வாங்குவதற்கான யோசனைகளும் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்குறையுடனும் இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வாகனங்களை எச்சரிக்கையாக ஓட்டவும் செய்வீங்க. வியாபார விஷயங்கள்ல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருக்கிறவங்க கண்ணியமாக நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பின்பு இதனை நிறைவேற்றுவதற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கவனம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளின் முற்பகுதியில சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சில நல்ல தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். இன்று ஆபத்தான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல விவேகத்துடன் பேசுவதும் நல்லது. இறைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உணவுகள்ல கவனமாகவும் இறங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். செலவுகளினால சில நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை முறையாக திட்டமிடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல வெற்றியும் பெற்று விடுவீங்க. இன்று மற்றவர்களுடைய வேலைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. இருவருமே ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. ஒருவருடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பு தருவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சிறந்த முறையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று எந்த ஒரு வேலையிலுமே நன்மையையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். திருமண யோகமும் கூடி வரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சில சிபாரிசுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லதை நினைத்து மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறினாலுமே அதனால அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிதானமாக சென்று விடுவதே நல்லது. பணம் காசு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல பாசமலையும் பொழுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனை விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோக நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்று அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பு மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று உங்களுக்கு தேவைப்படுகின்ற பணம் உங்கள் கையிலும் இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பதட்டமின்றி வேலைகளை செய்து முடித்தாலே போதுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. நல்ல லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. உறவினர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். யாருடைய உதவிகளாவது கிடைக்கவும் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல சின்ன சின்ன இழுபறிகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடியும். சில நேரங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வெளியிடத்துல அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். நம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விளையாட்டு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல திட்டமிட்டு வேலைகள் செய்வதன் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன வார்த்தைகள்ல கூட தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்பாக பேசுவதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணக்குறைகளை எல்லாமே நீங்க சரி செய்து விடுவீங்க. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கலைத்துறையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மன பலத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அவசியமில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சின்ன விஷயத்துல கூட அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. அலுவலகத்துல நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம்.
சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளை கடிந்து கொள்ளவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல மாற்றங்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தியானம் அல்லது பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறனின் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து சென்ற தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக கையாள்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வருமானத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூதாட்டங்கள் மற்றும் பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வர்த்தகங்கள்ல ஈடுபட்டு அதுல மேன்மையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமானாலும் வெற்றியும் பெற்று விடுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு பிடிக்காவிட்டாலுமே சில நண்பர்களுடைய கருத்துக்களை ஏற்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களை நம்பியவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. புதிய நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மின்சாதன பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்க்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல அனுகூலமும் இருக்கும். கால்நடை வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். வாகன பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில நல்ல தகவல் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சிறந்த யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய வேலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்தும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல ஒத்துப்போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வேலைகளை நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் மரியாதையும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலையில அவசரப்படவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று சில சுகமான அனுபவங்களை நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்தும் காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்னல்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் கிட்ட இருந்து அனுசரணையான போக்கும் காணப்படும். முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.